ஆக்சுவலாக நீங்கள் வந்து உங்கள் முகப்பொரை கிள்ளி விடும் பொழுது நீங்கள் உங்கள் நேச்சுரலாகவே உங்கள் உடம்பு இருக்கக்கூடிய பாதுகாப்பு கவசத்தை நீங்கள் டேமேஜ் பண்ணுறீங்க அப்படிங்கிறதாங்க உண்மை. தங்களுடைய ஆடை ஈரமானாலோ இல்லை ஒருவேளை ஒரு ஸ்விம்மிங் பூலுக்கு போயிட்டு வராங்க, இல்லை ஒரு மலையில் நனைஞ்சிட்றாங்க, வேறு ஏதோ ஒரு காரணத்தில் அவங்க உடை வந்து அடிக்கடி ஈரமாயிருது அப்படின்னா கண்டிப்பாக வந்து நிறையா ஸ்கின் கேர் ஹெல்த் ஆக்ட்ஸ் வந்து போட்டு காமிப்பாங்க. பார்த்தீங்கன்னா இதை பண்ணுறதுக்கு முன்னாடி முகம் இப்படி இருந்துச்சு, பண்ணதுக்கப்புறம் இப்படி மாறிடுச்சு, இது பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா தோல் இப்படி இருந்துச்சு, இது பண்ணதுக்கப்புறம் அப்படி இருக்குன்னு காட்டுவாங்க. வெயிட் போடும் பொழுது கழுத்தை சுற்றி கருப்பாக வந்து ஒரு ஸ்கின் கலர் சேஞ்ச் ஆகும். சிலருக்கு பார்த்தீங்கன்னா நார்மலான வெயிட் இருப்பாங்க, பட் இருந்தாலும் கழுத்தை சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிளாக்கிஷாக ஒரு எப்படி நம்ம இருதயம், நுரையீரல், கல்லீரல் இதெல்லாம் தனிப்பட்ட ஒரு உறுப்போ அதே மாதிரி நம்ம தோலும் ஒரு முக்கியமான உறுப்பு. ஸோ அப்பப்போ நம்ம வந்து ஒரு மாதத்துக்கு ஒரு முறையாவது என்னன்னு பார்த்து இந்த கிள்ளி விடும்போது அந்த ரத்தத்தில் இருக்கக்கூடிய அந்த வைரஸ் கிருமி மற்ற இடத்துல பட்டு மறுபடியும் அதிகமாகத்தான் வாய்ப்பு இருக்குது. ஸோ பல நேரங்களில் இதை வந்து தானாகவே சரியாயிரும். ஒருவேளை சரியாகலை, மற்ற இடங்கள் நிறைய பரவிட்டு போகுதுன்னா ஆத்திச்சூடி சமூக ஊடகத்தளத்திலிருந்து உங்கள் அனைவரையும் வரவேற்பில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு எதை பற்றின்னு பார்த்திங்கன்னா நம்ம சரும பராமரிப்பு பற்றி தான். அதாவது நம்ம தோலை நம்ம எப்படி பராமரிக்கணும், என்னென்ன விஷயங்கள் செய்யக்கூடாது அப்படிங்கிற விஷயத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல பார்த்திங்கன்னா இந்த முகப்பரு, குறிப்பாக அந்த ஒரு 13-14 வயசு தாண்டிய எல்லா யங் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் பார்த்திங்கன்னா இயல்பாகவே இந்த முகத்தில் வந்து இந்த முகப்பரு வரும். இந்த முகப்பருவை பார்த்திங்கன்னா நிறைய பேர்த்துக்கு அதை கிள்ளி விடக்கூடிய பழக்கம் இருக்கும். கண்டிப்பாக இதை பண்ணவே கூடாதுங்க. நிறைய பேர் பார்த்திங்கன்னா அதில் வந்து முளப்பு இருக்கும், அது வெளியே எடுத்துகிட்டோம் சீக்கிரமாக சரியாயிருன்னு நினைப்பாங்க. ஆக்சுவலாக நீங்கள் வந்து உங்கள் முகப்பொரை கிள்ளி விடும் பொழுது நீங்கள் உங்கள் நேச்சுரலாகவே உங்கள் உடம்பு இருக்கக்கூடிய பாதுகாப்பு கவசத்தை நீங்கள் டேமேஜ் பண்ணுறீங்க அப்படிங்கிறதாங்க உண்மை. அது மட்டும் இல்லாமல் அடுத்தது பார்த்திங்கன்னா ரெண்டாவது முகப்பொருவை கிள்ளி விடும் பொழுது கிள்ளி விடாமல் இருக்கும்போது குணமாகக்கூடிய நேரத்துக்கும் கிள்ளி விட்டதுக்கப்புறம் குணமாகக்கூடிய நேரம் பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்கும். ஸோ அந்த வேகமாக குணமாகக்கூடிய இது வந்து குறையும். அதனால் நேச்சுரலாக இயல்பாக வேகமாக குணமாகக்கூடிய அந்த தன்மையை கிள்ளி விடும்போது கெடுத்துரும். அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா நீங்கள் கிள்ளி விடும் பொழுது அந்த இடத்துல வந்து தழும்பாகிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் முகப்பொருவை கிள்ளி விடும் பொழுது அதிலிருந்து வரக்கூடிய சீலானது தோலில் மற்ற பகுதியில் படும்போது மற்ற மயிர்கால்லையோ இல்லை வேர்வை நாளங்கள்லையோ போய் அது பிளாக் பண்ணும் பொழுது அங்கே கிருமி தங்கி மீண்டும் அங்கே வந்து முகப்பொருவை வரும் அப்படிங்கிறதாங்க உண்மை. ஸோ முகப்பொருவை பொறுத்த வரைக்கும் கம்முன்னு விட்டுட்டா அதுவே ஆட்டோமேட்டிக்காக நேச்சுரலாகவே ஹீல் ஆயிரும் அப்படிங்கிறதாங்க உண்மை. அது மட்டும் இல்லாமல் வாழ்வியல் மாற்றம் மற்ற விஷயங்களை கடைபிடித்தாலே முகப்பொருவை நல்லா கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வீட்டில் இந்த ஃபஸ்ட் எய்ட் கிட்னு ஒன்று வச்சுருப்பாங்க. அதுவும் நிறைய பேர் பார்த்திங்கன்னா தர கையிலையோ கால்லையோ சிராய்ப்பு காயம் ஏற்பட்டால், ஒரு லேசான காயம் ஏற்பட்டால் தானாகவே மருந்து கடையில் போய் இந்த ஹைட்ரஜன் பெராக்சைடு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு புண்ணு சுத்தம் பண்ணக்கூடிய ஒரு லிக்விடை வந்து வாங்கி பயன்படுத்துவாங்க. ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இதை வந்து இந்த ஃப்ரெஷ் உண்டில், அதாவது அப்போதைக்கு ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஒரு சின்ன காயமாக இருக்குது, சிராய்ப்பு ஏற்பட்டுன்னா அது மேலே வந்து இந்த ஹைட்ரஜன் பெராக்சைடு போடவே கூடாது. இது போட்டால் இது நேச்சுரலாக நம்ம உடம்புக்கு ஹீல் ஆகிறத வந்து இது கெடுத்துரும். அது மட்டும் இல்லாமல் ஆக்சுவலாக வந்து இது மேலும் வந்து நம்ம அங்கே இருக்கக்கூடிய ஆரோக்கியமான திசுக்களை இது பாதிக்கும் அப்படிங்கிறதாங்க உண்மை. ஸோ ஒரு லேசான சிராய்ப்பு காயம் ஏற்பட்டால் அந்த இடத்த வந்து சுத்தமாக சோப் போட்டு ஒரு வெதுவெதுப்பான தண்ணீரை நல்லா கழுவிட்டாலே போதும். ஒரு 2 to 3 நிமிஷம் நல்லா சுத்தமாக சோப் போட்டு கழுவினாவே அங்கே இருக்கக்கூடிய அசுத்தங்கள் மற்றது எல்லாமே போயிடும், புண்ணு வந்து ஆறிடும். ஆனால் அதுக்கு பதிலாக இந்த ஹைட்ரஜன் பெராக்சைடோ, சில பேர் பார்த்திங்கன்னா இந்த ஆன்டிசெப்டிக் லோஷன் வீட்டில் வச்சுருப்பாங்க, ரப்பிங் ஆல்கால் அந்த மாதிரி வச்சுருப்பாங்க. அதெல்லாம் வந்து கண்டிப்பாக பயன்படுத்தவே கூடாதுங்க. ஸோ இந்த ஹைட்ரஜன் பெராக்சைடையும் ஆல்காலையும் நீங்கள் அப்ளை பண்ணும் பொழுது நேச்சுரலாக ஹீலிங் ஆகக்கூடிய ப்ராசஸிங் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய திசுக்களை இது வந்து மேலும் டேமேஜ் பண்ணும் அப்படிங்கிறதாங்க உண்மை. ஸோ ஒரு பொழுதும் நம்ம வந்து இந்த மாதிரி சிராய்ப்பு காயங்கள் ஏற்பட்டால் நம்ம இந்த ஹைட்ரஜன் பெராக்சைடோ ஆல்கோலோ அப்ளை பண்ணக்கூடாதுங்க. ஒருவேளை காயம் பெருசாக இருக்குது, அங்கே ரத்தம் போக்கு அதிகமாக இருக்குது, அந்த மாதிரி இருந்தால் கண்டிப்பாக ஒரு மருத்துவமனைக்கு போகணும், இல்லை ஒரு மருத்துவரை பார்த்து ஒரு ப்ரொஃபஷனல்கிட்ட பார்த்து அதுக்கான முறையான சிகிச்சை எடுத்துக்கணும் அப்படிங்கிறதாங்க உண்மை. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இந்த ஷேவிங் பண்ணுறது பார்த்தீங்கன்னா இந்த விளம்பரத்தில் அந்த சேவ் பண்ணும்போது ரேசரை ஒருத்தர் இங்கேருந்து வச்சு இப்படி இழுத்துட்டே வருவார், அப்புறம் அந்த மாதிரி ரிவர்ஸ் இப்படி இழுப்பார். பார்த்தீங்கன்னா கரகரன்னு உளியை வச்சு செதுக்கிற மாதிரி இருக்கும். ஆக்சுவலாக அது விளம்பரத்தில் வேணாலும் அது கரெக்டாக இருக்கலாம். ஆனால் நிஜ வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா நம்ம ரேசரை மென்மையாக ப்ரெஷர் கொடுத்தால் போதும். எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம குறைவான ப்ரெஷர் கொடுக்குறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ நம்ம தோல் வந்து பாதுகாப்பாக இருக்கும், எந்த டேமேஜும் ஆகாது அப்படிங்கிறதாங்க உண்மை. அது மட்டும் இல்லாமல் ஒரு ஷேவ் பண்ணும் பொழுது ஒரு ஃபுல் ஸ்ட்ரோக் நம்ம கொடுக்கணும்.
நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா, இப்படி இங்கிருந்து ஆரம்பித்து ஃபுல்லாக வந்து முடிக்கிறதுக்கு பதிலாக திரும்ப ரிப்பீட்டடாக ஒரே இடத்துல இந்த சுரண்டுற மாதிரி ஷேவ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி பண்ணக்கூடாதுங்க. அந்த மாதிரி பண்ணும் பொழுது தோல் வந்து அந்த பகுதியில் வந்து டேமேஜ் ஆக வாய்ப்பு இருக்குது, காயமாக வாய்ப்பு இருக்குது. ஸோ கண்டிப்பாக நாம் வந்து ஒரு சேவ் பண்ணும்போது ஒரு சோப்போ இல்லை ஒரு சேவிங் ஃபோமோ போட்டு பண்ணும் பொழுது அந்த லூப்ரிகேஷன் எஃபெக்டோட ஜென்ட்லான ஒரு ப்ரெஷர் வச்சு நம்ம பண்ணாலே போதும், கம்ப்ளீட்டாக ரொம்ப நாள் நீட்டாக ஷேவ் பண்ண வைக்க முடியும் அப்படிங்கிறதாங்க உண்மை. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா சரும பாதுகாப்பில் குறிப்பாக ரொம்ப அது வெய்ய காலத்தில் இல்லை வெயிலில் வேலை செய்யக்கூடியவங்க தங்களுடைய ஆடை ஈரமானாலோ இல்லை ஒருவேளை ஒரு ஸ்விம்மிங் பூலுக்கு போயிட்டு வராங்க, இல்லை ஒரு மலையில் நனைஞ்சிட்றாங்க, வேறு ஏதோ ஒரு காரணத்தில் அவங்க உடை வந்து அடிக்கடி ஈரமாயிருது அப்படின்னா கண்டிப்பாக வந்து உடையை மாற்றி ட்ரையான கிளாத்தை போட்டுக்கோணுங்க. என்ன காரணம் பார்த்தீங்கன்னா, இந்த ஈரம் இருக்கும் பொழுது இந்த ஈரம் வந்து தோல் மேலே இருக்கக்கூடிய சின்ன சின்ன துவாரங்களில் இந்த ஈரத்தோட அழுக்கும் சேர்ந்து அந்த துவாரத்தை அடைச்சிக்கும். அப்போ அங்கே கொப்பளங்களும் சிறு சிறு சீல் கொப்பளங்களும் உருவாக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை தவிர்க்கணும்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ஈரமானால் வெட் கிளாத்தை வந்து இமிடியேட்டாக மாற்றிடணும், நல்லா தொடச்சி நம்ம ட்ரை பண்ணிக்கணும். அதே மாதிரி இது வெய்ய காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா வேர்வை அதிகமாக சுரக்கும் பொழுது அந்த ஹீட்டுக்கும் அந்த வேர்வைக்கும் சேர்ந்து எளிதாக ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் வர வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த காலகட்டத்தில் கூட பார்த்திங்கன்னா உள்ளாடை ஒரு நாளைக்கு 1 முறையோ 2 முறையோ மாற்றிக்கிறது வந்து தவறே கிடையாதுங்க. அதன் மூலம் நம்ம வந்து சருமத்தை வந்து நல்லா பாதுகாப்பாகவும் ஆரோக்கியமாகவும் வச்சுக்க முடியுங்கிறதாங்க உண்மை. அதே மாதிரி எப்போச்சும் நமக்கு லேசான சின்ன சின்ன சிராய்ப்பு காயங்கள் ஏற்படும் பொழுது அதை சுத்தம் செய்துட்டு அப்படியே விட்டுட்டால் குணமாயிரும் அப்படிங்கிறதான் உண்மை. ஆனால் சிறு சிறு சிராய்ப்பு காயங்கள் ஆடும்பொழுது அதை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அது மேலே ஒரு சின்ன ஒரு கவர், ஒரு சின்ன பேண்டேட் அந்த மாதிரி போடும் பொழுது அது ஹீலிங் வந்து இன்னும் பெட்டராக இருக்கும், தழும்பு ஏற்படாது அப்படிங்கிறதான் உண்மை. சிலருக்கு அதை பற்றியெல்லாம் எனக்கு கவலை இல்லை, நான் ஓப்பனாகவே விட்டுறேன், ட்ரையாக இருந்துட்டு போகுது, தழும்பு வந்தால் பரவாயில்லைன்னா அதை பற்றி பிரச்சனை இல்லை. பட் உங்களுக்கு தழும்பு வரக்கூடாது, கொஞ்சம் வேகமாக குணமாகணும் அப்படிங்கும்போது சிறு காயங்களை நம்ம கவர் பண்ணி வைக்கிறது தான் புத்திசாலித்தனம். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நிறைய சோஷியல் மீடியாவில் நிறையா ஸ்கின் கேர் ஹெல்த் ஆக்ஸ் வந்து போட்டு காமிப்பாங்க. பார்த்தீங்கன்னா இதை பண்ணுறதுக்கு முன்னாடி முகம் இப்படி இருந்துச்சு, பண்ணதுக்கப்புறம் இப்படி மாறிடுச்சு, இது பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா தோல் இப்படி இருந்துச்சு, இது பண்ணதுக்கப்புறம் அப்படி இருக்குன்னு காட்டுவாங்க. நிஜத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வீடியோ போடக்கூடியவங்க பல பேர் ஒரு மருத்துவராக இருக்க மாட்டாங்க, இல்லை ஒரு தோல் சரும நிபுணராக இருக்க மாட்டாங்க. அவங்க வாழ்க்கையில் ஏதோ ஒரு அனுபவம் இருக்கும், இல்லை ஏதோ ஒரு விஷயத்தை போட்டு இந்த மாதிரி போடுறதுக்கு முன்னாடி இப்படி இருந்துச்சு, பண்ணதுக்கப்புறம் இப்படி மாறிடுச்சு அப்படின்னு காட்டுவாங்க. இந்த மாதிரி ஹெல்த் ஆக்கை தயவு செய்து ஃபாலோ பண்ணாதீங்க. பல நேரங்களில் இது ஆபத்தில் கொண்டு போய் முடியுங்கிறது தான் உண்மை. உன்னை தேடி அப்படிங்கிற ஒரு சூர்யா படம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதில் வந்து ஒரு வைத்தியர் இருப்பார், ஒருத்தர் வந்து தன்னோட தோலை அழகாக்கிக்கணும் வெள்ளையாக்கிக்கணும் வந்து வைத்தியம் பண்ண வருவார். அந்த லேகிங் சாப்பிட்டு முகம் வந்து இன்னும் கருப்பாக போயிடும். அது பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய காமெடியாகவே இருக்கும். ஸோ அந்த மாதிரி இந்த ஹெல்த் ஆக் வந்து சோஷியல் மீடியாவில் பார்த்து ஒரு பொழுதும் அப்படி பண்ணாதீங்க. அது எல்லாமே ஃபோட்டோஷாப்பிங், மார்பிங் அந்த மாதிரி பண்ணக்கூடிய விஷயமா இருக்கும். ஸோ அது நல்லதும் கிடையாது. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நீண்ட நேரம் சுடுதண்ணி குளியல் எடுத்துக்கொள்ளலாமா அப்படின்னு கேட்டால் சுடுதண்ணியில் குளிக்கிறது நல்லா ரெஃப்ரெஷ்ஷாக தான் இருக்கும், அது எந்த விதமான மாற்றம் இல்லை. ஆனால் நீண்ட நேரம் சுடுதண்ணில் குளியல் எடுத்துக்கொள்ளும் பொழுது, ஹாட் ஷவர் எடுத்துக்கொள்ளும் போது நம்ம உடம்புல நேச்சுரலாக உற்பத்தி ஆகக்கூடிய நேச்சுரல் ஆயிலை வந்து அதை ரிமூவ் பண்ணிடும். அப்போ ஸ்கின் ட்ரை ஆக வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக சரும நோயால் பாதிக்கப்பட்டவங்க நீண்ட நேரம் சுடுதண்ணியால் குளிக்கும் பொழுது அந்த நேச்சுரல் ஆயில் ரிமூவ் ஆகும் பொழுது அவங்களுக்கு இந்த சரும நோய் அதிகமாக வாய்ப்பு. குறிப்பாக அந்த எக்ஸிமால் பாதிக்கப்பட்டவங்க இதை கண்டிப்பாக தவிர்க்கணுங்க. அதே மாதிரி இந்த வெய்ய காலம் இல்லை புழுக்கம் மிகுந்த காலகட்டத்தில் குளிர்ந்த நீரால் குளிப்பது வந்து உடம்புக்கு நல்ல புத்துணர்ச்சி கொடுக்கும். குறிப்பாக பார்த்தீங்கன்னா நீங்கள் காலையில் வீட்டு விட்டு கிளம்பும் போது 2-3 பக்கெட்டில் தண்ணியை பிடிச்சிட்டு நல்லா கவர் பண்ணி வச்சுட்டு போயிட்டீங்கன்னா ஈவினிங் வந்தீங்கன்னா அதுவே ஜிலுன்னு இருக்கும். அந்த தண்ணியில் குளிக்கும் பொழுது வந்து ஸ்கின்னுக்கு அவ்வளோ ஒரு ரெஃப்ரெஷிங்காக இருக்கும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா முகத்துக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்தை மற்ற உடம்புல கூடிய சருமங்களுக்கு கொடுக்கறதில்ல. குறிப்பாக பார்த்தீங்கன்னா கழுத்தில் இருக்கக்கூடிய சருமத்துக்கு நிறைய பேர் முக்கியமே கொடுக்க மாட்டாங்க. ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்குங்க, நம்ம உடம்புலேயே அதிகமாக மென்மையாக இருக்கக்கூடிய ஒரு தோல் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கழுத்து பகுதி. ஸோ முகத்துக்கு நம்ம என்ன முக்கியம் கொடுக்குறோமோ அதே கேர் தான் வந்து நம்ம கழுத்தில் இருக்கக்கூடிய சருமத்துக்கு கொடுக்கணும். குறிப்பாக நம்ம கழுத்தில் இருக்கக்கூடிய தோலினுடைய நிறம் மாறுவதை கொஞ்சம் நல்லா கவனிச்சுக்கணுங்க. அது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா சிலர் வெயிட் போடும் பொழுது கழுத்தை சுற்றி கருப்பாக வந்து ஒரு ஸ்கின் கலர் சேஞ்ச் ஆகும். சிலருக்கு பார்த்தீங்கன்னா நார்மலான வெயிட் இருப்பாங்க, பட் இருந்தாலும் கழுத்தை சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிளாக்கிஷாக ஒரு கலர் மாற்றங்கள் ஏற்படும், ஒரு பிக்மெண்டேஷன் மாதிரி வரும். இது எதுக்கான்னு பார்த்தீங்கன்னா சில நேரங்களில் இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் இருந்தால், ஒரு ஆரம்ப காலகட்ட சர்க்கரை வியாதி வரக்கான வாய்ப்பு இருந்தால், அதாவது ஒரு ஏர்லி டயபெட்டிஸோ இல்லை சர்க்கரை நோய் வர வாய்ப்பு இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் இருக்கவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த கழுத்தை சுற்றி பார்த்தீங்கன்னா கருப்பாக ஒரு கலர் மாற்றம் ஏற்படும். இது அழுக்கு கிடையாதுங்க, இது ஒரு பிக்மெண்டேஷன். ஸோ அப்படி இருந்தால் ஒரு முறை உங்களை நாங்கள் பரிசோதனை பண்ணி பார்த்துக்கலாம். உங்கள் சுகர் டெஸ்ட்டோ இல்லை உங்கள் பொது மருத்துவரை பார்த்து இந்த மாதிரி தோல் இப்படி சேஞ்சஸ் ஆகுது என்ன காரணமாக நீங்கள் செக் பண்ணிக்கலாங்க. பல நேரங்களில் நம்ம வந்து ஈஸியாக ஒரு லைஃப் ஸ்டைல் மாற்றங்கள் மூலமாகவே இதை சரி பண்ணிக்க முடியும். அதே மாதிரி சிலர் பார்த்திங்கன்னா நிறைய ஆபரணங்களை கழுத்தில் போட்டிருப்பாங்க. அந்த கழுத்தில் ஆபரணங்கள் போட்டிருக்க அந்த ஆபரணங்கள் உரையிறதுனாலே பார்த்திங்கன்னா ஒரு கெரட்டனைசேஷன், அந்த வந்து தோல் வந்து கொஞ்சம் திக்காய் கருப்பாகும்.
ஸோ முடிந்த அளவுக்கு நீண்ட நேரம் அந்த மாதிரி ஆபரணங்களை போட்டுக்கிறது தவிர்த்துக்கணும். அப்படியே போட்டாலும் ஒரு ஸ்மூத்தாக ஸ்கின்னை இரிட்டேட் பண்ணாத ஒரு ஆபரணங்களை போட்டுக்கிறது நல்லதுங்க. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நம்ம சூரிய குளியல் ரெகுலராக எடுத்துக்கிறது நல்லது தான். குறிப்பாக இளங்காலை சூரிய குளியல் எடுத்துக்கிறது நல்லது. இந்த விட்டமின் டி உற்பத்தியாக உதவியாக இருக்கும். பட் ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்குங்க, அதாவது அதிகமாக சூரிய வெளிச்சத்துலேயே எக்ஸ்போஸ் ஆகாதவங்க, இல்லை ஓரளவுக்கு ஒரு காம்ப்ளெக்ஷன் கொஞ்சம் ஒரு பிரைட்டான காம்ப்ளெக்ஷன் இருக்கக்கூடியவங்க பார்த்திங்கன்னா இந்த சன்ஸ்க்ரீன் லோஷனை யூஸ் பண்ணுறது நல்லதுங்க. குறிப்பாக ஒரு பீச்சுக்கு போகிறாங்க, இல்லை ஏதாவது ஒரு கேம் விளையாடுறாங்க, இல்லை சன்னில் எக்ஸ்போஸ் ஆகிறாங்க, அந்த மாதிரி டைமில் கண்டிப்பாக இந்த சன்ஸ்க்ரீன் லோஷன் போட்டுக்கணும். குறிப்பாக நேச்சுரலான சன்ஸ்க்ரீன் லோஷன் நிறையாவே கிடைக்குது. சில நேரங்கள் நம்ம தேங்கின கூட ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதான் உண்மை. ஸோ இது எதுக்கான்னு பார்த்தீங்கன்னா, இந்த சூரிய வெளியில் இருக்கக்கூடிய ஆபத்து உருவாக்கக்கூடிய ஹார்ம்ஃபுல் அல்ட்ரா வயலட் பி ரேஸ்ன்னு இருக்குங்க. இது நம்ம சருமத்தை பாதிக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுலேருந்து பாதுகாத்துக்கிறதுக்கு நம்ம இந்த சன்ஸ்க்ரீன் லோஷன் யூஸ் பண்ணலாம். குறிப்பாக சன்ஸ்க்ரீன் அப்ளை பண்ணும் பொழுது நம்ம காது மடல்களுக்கும் மூக்கு நுனிக்கும் உதடுகளுக்கும் போடணுங்கிற விஷயத்தை நம்ம மறந்துடக்கூடாது. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நம்ம தோல்ங்கிறது ஒரு முழுமையான உறுப்பு, அது உடம்புடைய மிகப்பெரிய உறுப்புங்கிற விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். எப்படி நம்ம இருதயம், நுரையீரல், கல்லீரல் இதெல்லாம் தனிப்பட்ட ஒரு உறுப்போ அதே மாதிரி நம்ம தோலும் ஒரு முக்கியமான உறுப்பு. ஸோ அப்பப்போ நம்ம ஒரு மாதத்துக்கு ஒரு முறையாவது நம்ம சருமத்தை நம்ம ஒரு முறை ஒரு சுய பரிசோதனை பண்ணிக்கணும். குறிப்பாக ஏதாவது மச்சங்கள் ஏதாவது மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கா, இல்லை மருவில் ஏதாவது மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கா அப்படிங்கிற விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணுங்க. என்ன காரணம், சில நேரங்களில் ஆரம்பத்திலேயே வரக்கூடிய சில தோல் சம்மந்தப்பட்ட சில கட்டிகளை நம்ம ஆரம்பத்திலேயே சரி செய்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான். குறிப்பாக நிறைய பேர்த்துக்கு இந்த ஃபேமிலி ரீதியாகவே பார்த்திங்கன்னா தொடர்ந்து தோல் நோய் இருந்துகிட்ருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்க கண்டிப்பாக ஒரு மாதம் ஒரு முறையோ 2 மாதத்துக்கு ஒரு முறையோ தன்னோட தோலை ஒரு சுய பரிசோதனை பண்ணிக்கணும் அப்படிங்கிறதான் உண்மை. நிறைய பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா கழுத்துலேயும் முகத்துலேயும் சின்ன சின்ன ஒரு மரு மாதிரி வருங்க. இந்த மருங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஒரு வைரல் இன்ஃபெக்ஷனால் வரக்கூடியது, ஹியூமன் பேப்பிலோமா வைரஸுங்கிறனால வரக்கூடியது. பல நேரங்களில் இது ஒரு செல்ஃப் லிமிட்டிங் ப்ராப்ளம். இந்த மாதிரி இருந்தால் நீங்கள் கிள்ளி விடக்கூடாதுங்க. என்னான்னு பார்த்தா இந்த கிள்ளி விடும்போது அந்த ரத்தத்தில் இருக்கக்கூடிய அந்த வைரஸ் கிருமி மற்ற இடத்துல பட்டு மறுபடியும் வர அதிகமாகத்தான் வாய்ப்பு இருக்குது. ஸோ பல நேரங்களில் இதை தானாகவே சரியாயிரும். ஒருவேளை சரியாகலை, மற்ற இடங்கள் நிறைய பரவிட்டு போகுதுன்னா இதை ஒரு சர்வ மருத்துவர் பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிளான மெத்தட் அதை ரிமூவ் பண்ணிடுவார். அதன் மூலம் அதை சரி பண்ணிக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன், நம்ம கழுத்தில் இருக்கக்கூடிய தோல் தான் வேகமாக நமக்கு முதுமையை காட்டி கொடுக்குற விஷயம். வயசாகிற விஷயம் முதல் மாற்றமே பார்த்திங்கன்னா நம்ம கழுத்து தோலில் தான் வரும். ஸோ அப்போ இந்த கழுத்து தோலை நம்ம நல்லபடியாக பராமரிக்கணுங்கிற விஷயத்தை முன்னாடியே சொல்லியிருந்தேன். அதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி இந்த செல்ஃபோன் உலகத்தில் நிறைய பேர் ரொம்ப நேரம் குடிந்து செல்ஃபோன் இப்படியே பார்த்துட்டு இருக்கும்போது இந்த கழுத்தில் கூடிய தோல் ரொம்ப ஸ்ட்ரெச் ஆகி ஸ்ட்ரெயின் ஆகிட்டு இருக்கும் அப்படிங்கிறதாங்க உண்மை. ஸோ முடிந்த அளவுக்கு செல்ஃபோன் யூசேஜ் டைமை நம்ம குறைக்கும் பொழுது கழுத்தில் அந்த ஸ்ட்ரெயின் குறையும் பொழுது கழுத்தில் கூடிய தோல் இன்னும் கொஞ்சம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா சந்தையில் நிறையா முகத்தை பொலிவாக வச்சுக்கிறக்கும், முகத்தை அழகுபடுத்துக்கிறக்கும், முகத்தக்கூடிய சுருக்கத்தை ரிமூவ் பண்ணுறக்கும், கழுத்தில் கூடிய தோலினுடைய இதை மாற்றுறக்கும் இப்படின்ட்டு ஏகப்பட்ட ப்ராடக்ட் இன்றைக்கி மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்குங்க. ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்குங்க, ஆரோக்கியமான உணவு, ஆரோக்கியமான வாழ்க்கை இதையெல்லாம் ஒழுங்காகவே கடைபிடித்தாலே நம்ம சருமம் ஆரோக்கியமாக இருக்கும். ஒருவேளை உங்களுக்கு ரொம்ப ஒரு ஜென்யூனான ஒரு ப்ராடக்ட் இருக்குதுன்னு தோணுச்சுன்னா வாங்கி யூஸ் பண்ணுங்கள். ஆனால் ஒரே நேரத்தில் ஒரு ப்ராடக்ட் யூஸ் பண்ணுங்கள். 4-5 ப்ராடக்ட் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஏதாவது அலர்ஜி ஆனால் எந்த ப்ராடக்ட்டில் வந்துச்சுன்னு தெரியாது. அதனால் முடிந்த அளவுக்கு ஏதோ ஒரு ப்ராடக்ட் யூஸ் பண்ணுங்கள். 2வது, இது போன்ற விஷயங்களை பயன்படுத்தினால் மட்டும்தான் நம் முகம் பொலிவாகும் அழகாகும் மட்டும் நினைக்காதீங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நம்மளுடைய வாழ்க்கை முறை, முறையான உணவு பழக்க வழக்கம், முறையான உடல் பயிற்சி இது போன்ற விஷயங்களை கடைபிடிக்கும் போது தோல் ஆரோக்கியமாக இருக்குங்கிறத உண்மை. இதுக்கு மேலே எல்லாத்துக்கு மேலேயும் பார்த்தீங்கன்னா முகத்தோற்றம் அழகு என்பது பார்த்தீங்கன்னா பார்ப்பவரின் கண்களில் இல்லை, பார்ப்பவரின் உள்ளத்தில் இருக்குதானுங்க உண்மை. ஸோ உங்களுடைய செயல், உங்களுடைய குணநலன் இதுதான் உங்களுடைய உண்மையான அழகை வெளிப்படுத்துகிற விஷயத்தை புரிந்து கொண்டால் இது போன்ற கிமிக்ஸை நம்பி நம்ம ஏமாந்து போக மாட்டோம், நம்ம சரும நலத்தையும் கெடுத்துக்க மாட்டோம். ஸோ இந்த காணொலியில் சரும நலத்தை பற்றியும் சரும பாதுகாப்பு பற்றியும் சில விஷயங்களை சொல்லியிருக்கேன். அது உங்களுக்கு உதவியாக இருக்குன்னு நம்புகிறேன். இது பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.